சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கண்டிப்பா நீ போகணும். நீ கூட இருந்து கவனிச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. ஏன் ஏன் அப்படி சொல்ற? உன் மேல தானே அவ ரொம்ப பாசம் வச்சிருக்கா. உனக்காக தானே அவ மாடியில இருந்து குதிக்கிற அளவுக்கு ரிஸ்க் எடுத்தா. அதனால தானே இன்னைக்கு அவ இந்த நிலைமையில இருக்கா. நீ அவ கூட இருந்து கவனிச்சுக்கிறது தான் நியாயம். நீ அவளுக்கு கிடைச்சிட்டா எல்லாமே சரியாயிடும். அப்படி நீ அவளுக்கு தானே அவ ஃபீல் பண்ணிட்டாலே அவ நல்லா ஆயிடுவா. நான் அதைத்தான் சொல்ல வந்தேன். தயவு செஞ்சு ஏதாவது வளராத. ஒரு மனிதாபிமானத்துல தான் நான் அவளை பார்க்க போறேன், அவ்வளவுதான். நான் ஒண்ணு உன்னை போக வேண்டாம்லாம் சொல்லலையே. நான் போறதுக்கு எதுவும் தப்பான அர்த்தம் கொடுக்காதுன்னு தான் நான் சொல்ல வரேன். எங்கடா போற? ஒண்ணுதான் கேக்குறேன், எங்க போற? அது ஹாஸ்பிட்டலுக்கு. அது ஹாஸ்பிட்டல்ல சங்கவிய பார்க்க. நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு தடவையும் இப்படி போய் பார்த்து தான் அவ மனசுல தப்பான எண்ணத்தை வளர்த்துக்கிட்டா. அத புரிய வைக்கிறதுக்கு தான் நம்ம படாத பாடுபட்டு இருக்கோம். கடைசியில நம்மளால அது முடியவும் இல்ல. இப்பதான் நல்ல வேளையா உண்மை தெரிஞ்சு நம்ம மேல எந்த பழியும் வராம எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கு. கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது. பேசாம இரு சொல்லிட்டேன். சொன்னாலும் சொல்லட்டாலும் அவன் நிலைமைக்கு நீ தயவு செஞ்சு அதை பத்தி எதுவும் பேசாத பவி. அந்த சங்கவிக்கு நடந்ததுக்கெல்லாம் நாம எந்த வகையிலயும் பொறுப்பாக முடியாது. அவளா கீழே விழுந்தா பழச மறந்துட்டா. இப்ப தெரிஞ்சுக்கிட்டா, அவ்வளவுதான். அவ்வளவுதானா? பின்ன சரி இருக்கட்டும் சீதாமா. அவன் போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறான்ல, பார்த்துட்டு வரட்டுமே. அதையே நீங்க தடுக்கிறீங்க. இது அவன் ஆசையா இல்ல உன் ஆசையா? அத முதல்ல சொல்லு. சொல்லு, இது யாரோட ஆசை? என் பேச்ச மீறி இங்க இருந்து யாரும் சங்கவிய பாக்கறதுக்கு போக கூடாது. அதையும் மீறி பார்க்க போனீங்கன்னா திரும்ப வரும்போது நான் இங்க இருக்க மாட்டேன். சங்கவி, நீ எதை பத்தியும் யோசிக்காதடா. உனக்கு அம்மா அப்பா நாங்க இருக்கோம். என்ன வந்தாலும் பாத்துக்கலாம், சரியா? தைரியமா இருடா. மனசு விட்டுற கூடாது. எல்லாத்தையும் நீ துணிச்சலா ஃபேஸ் பண்ணணும். இப்படி எல்லாம் நீ என்ன பார்த்து அடிக்கடி சொல்லுவ இல்ல கண்ணு. இப்ப நிலைமைய பாத்தியா? நான் உனக்கு சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு இல்லடா. சங்கவி, இங்க பாருடா. மனசுல இருக்கிறத பேசு சங்கவி. டாக்டர், இவ என்ன பேசவே மாட்டேங்கிறா. நான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு வார்த்தை கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறா. பாருங்களேன், நான் ஒரு வார்த்தை பேசுனா பதிலுக்கு 10 வார்த்தை பேசுவா டாக்டர் என் பொண்ணு. இப்படி வாயே திறக்க மாட்டேங்கிறாளே, எனக்கு பயமா இருக்கு டாக்டர். நீங்க பதறாதீங்க. ஷீ இஸ் ஃபைன். இப்ப அவங்க நார்மலா இருக்காங்க. அவங்க வைட்டல் ஆர்கன்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கு. நீங்க இப்படி பதறிட்டே இருந்தீங்கன்னா அதுவே அவங்களுக்கு இன்னொரு பேனிக் அட்டாக் கொண்டு விட்டுரும். நீங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கையை விடுங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. பயப்படாதீங்க. அம்மாடி, சங்கவி எப்படா இருக்க? உனக்கு ஒண்ணு இல்லடா. அப்பா இருக்கேன்டா உனக்கு. அடிக்கடி உன்னை ஹாஸ்பிட்டல் இந்த நிலைமையில வந்து பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? என்ன சங்கவி, என்ன வேணும்மா? ஏதாவது பேசுடா. சொல்லுங்க சங்கவி. இவங்கள முதல்ல வெளியே போக சொல்லுங்க. வெளியே போக சொல்லுங்க. ஏம்மா, அப்பா உன்னை பார்க்கத்தால வந்திருக்க. இங்க என்ன பாருமா, நீ எங்களை வேற யாரும் நினைச்சிட்டியா? அரவிந்த், ப்ளீஸ் இவங்கள வெளியே போக சொல்லுங்க.
கொஞ்சம் வெளில இருக்கீங்களா? அம்மா ப்ளீஸ், 2 பேரும் கொஞ்சம் வெளில இருக்கீங்களா? நான் பார்த்துக்கிறேன், வெளில இருங்க. என்ன ராதா இவ நம்மள வெளியே போக சொல்றா? சொல்றது கேளுங்க, 2 பேரும் கொஞ்சம் வெளியில இருங்க, நான் பார்த்துக்கிறேன், போங்க. சார் ப்ளீஸ் வெளியில இருங்க. அரவிந்த், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாம், ஆனா முதல்ல நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, யூஆர் ஃபைன் அண்ட் கம்ப்ளீட்லி நார்மல். திடீர்னு ஏற்பட்ட ஸ்ட்ரெஸ்னால பிளட் பிரஷர் கொஞ்சம் ஷூட் அப் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஆங்ஸைட்டி அட்டாக்கும் கூட. அதனால நீங்க அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டீங்க. இல்ல அரவிந்த், நவ் யூஆர் ஓகே. ஓகே அரவிந்த், நான் ஆல்ரைட்னு எனக்கு தெரியும். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தாராளமா பேசலாம், ஆனா நீங்க அஜிடேட் ஆகக்கூடாது, யார் மேலேயும் கோவப்படக்கூடாது. சங்கவி, நடந்த எல்லா விஷயத்தையும் எல்லாரும் உங்களுக்கு தெரியாம பார்த்துக்கிட்டதுக்கு காரணம் உங்க மேல இருக்கிற அக்கறையினாலதான். புரியுதா? அண்ட் செகண்ட் திங், நடந்து முடிஞ்சதை பத்தி எதுக்கு பேசிக்கிட்ட? முடிஞ்சது முடிஞ்சு போயிருச்சு. நடக்க போறது என்னங்கிறத தான் இனிமே நம்ம பார்க்கணும். லெட் இட் கோ அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்கு தெரியுமா? அதை நாம எல்லாரும் லைஃப்ல ஃபாலோ பண்ணோம்னா லைஃப்ல ஆங்ஸைட்டிங்கிறது வரவே வராது. ஒரு விஷயம் மனசு கஷ்டப்படுத்திருச்சுன்னா we have to let it go. அதை அப்படியே விட்டுறணும். அதை விட்டுட்டு இது ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, ஏன் உலகத்துல எனக்கு மட்டும் இது நடக்குது, இப்படிலாம் கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நிம்மதிங்கிறதே இருக்காது. போனது போட்டும் வர்றது வரட்டும், வாழ்க்கையை ஒரு கை பார்க்கலாங்கிற மென்டாலிட்டியோட இருந்தோம்னா எப்பவும் சந்தோஷமா இருக்கலாம். ஓகே? நான் ஒருத்தன், நீங்க படிச்ச பொண்ணு, போல்டான பொண்ணு, நான் சொல்லிதான் இதெல்லாம் தெரியணும்னு இல்லை. நீங்க ஏதோ என்கிட்ட பேசணும், நானே தான் பேசிட்டு இருக்கேன். ஏதோ சொல்லணுங்களே, சொல்லுங்க. ஹாஸ்பிட்டலை விட்டு நான் எப்போ டிஸ்சார்ஜ் ஆவேன்? அதை நீங்க தான் சொல்லணும். யூ ஆர் அப்சல்யூட்லி ஃபைன். நாங்க கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட், மெடிகேஷன் எல்லாம் கொடுத்துட்டோம். ரெக்கவரி உங்க கையில தான் இருக்கு. அப்போ நாளைக்கு போயிடலாமா? நாளைக்கு வா, பார்த்துக்கலாம். இதைத்தான் பேசணும்னு சொன்னீங்களா? ஆமா, நீங்க எப்படி கேட்டாலும் என்கிட்ட சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நாளைக்கு காலையிலேயே என்னை வெளியே அனுப்பிட்டாலே போதும்.